வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றரை கப் இட்லி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் சீரகம், கோதுமை மாவு, கடலை மாவு, பெருங்காயம், சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு. மாவை பவுலில் சேர்த்தாச்சு. அதில் சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி தழை, சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கலந்து விட்டுக்கலாம். மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சமாக நீர் கோர்த்துருக்கும். அப்படியே நம்ம போண்டா சுட்டோம்னா போண்டா எண்ணெய் குடிக்கும். அதனால் அதில் கோதுமை மாவு, கடலை மாவு கலந்து விட்டு போண்டா போடலாம். தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுறலாம். கோதுமை மாவு, கடலை மாவு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். மாவு போண்டா போடுற பதத்தில் இருக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் சிம் 2க்கும் நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாம். இப்படி வச்சா தான் போண்டா உள்ளேலாம் வேகும். திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பராக இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.